ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து சாட்டர்டே. நேத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஃபாண்டன் கட்டர் வந்து வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அத வந்து அப்படியே ஓரமா வச்சாச்சு. அதில எதுவுமே பண்ணல. சரி இன்னைக்கு வந்து அத எடுத்து ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்து நேம் எல்லாமே வந்து கட் பண்ணி பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு வந்து மை பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து மத்தது எல்லாமே இது பண்ணேன். இது வாங்கினதுலே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. எப்பயுமே ஷாப் போகும்போது பார்த்தீங்கன்னா, இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்லேஷன்லேயே போயிட்டு, சரி வேண்டான்னு வச்சுட்டு வந்துருவேன். எடுக்கவே மாட்டேன். சரி இந்த டைம் வந்துட்டு இது கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு வந்து மை பேக்ஸ்ன்னு வச்சு கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி கஸ்டமருக்கு வந்து நான் ஃபாண்ட்டில் தான் வந்து நேம் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தேங்க. இதுக்கப்புறம் இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து அசார்ட்டட் ப்ரௌனி வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி நம்ம இன்ஸ்டாவில் வீடியோ பார்த்துட்டு தான் வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு, அப்புறம் கொஞ்சம் பொங்கலூர் வரைக்கும் வந்துட்டு ஃபார்ம்லாம் அப்ளை பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சுங்களா, அதுக்காக வந்துட்டு அங்கே போயிட்டேன். போகிற வழி ஃபுல்லாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே போனதும் டக்குன்னு ஒரு லெட்டர் எழுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதான் 2 டிகிரி படித்தாலும் லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னது டக்குன்னு கொஞ்சம் பக்குன்னு ஆச்சு. அப்புறம் லெட்டரெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்து என்னென்ன எழுதியிருக்காங்க எல்லாமே படிச்சுட்டு, அப்புறம் வாய்க்கால் நிறைய தண்ணி போச்சுங்களா, எல்லாம் நின்று கொஞ்சம் நேரம் பெராக் பார்த்துட்டு வீடு வந்தாச்சுங்க.